பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையிலே வளர, தேவ வார்த்தையின் வழி வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்நாளிலே உதவி செய்வாராக. இந்த நாளை தொடங்குகிறதான எனக்கும் உங்களுக்கும் தேவன் நினைவுபடுத்துகிற ஒரு வார்த்தை, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கின்றார். ஏசியாவின் புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்தி நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். அவர் கர்த்தர் நம்மை வாராக்க அழைக்கவில்லை, மேலாக்க அழைத்திருக்கின்றார். கீழாக அல்ல, மேலாக; வாராக அல்ல, தலையாக; கீழாக அல்ல, மேலாக. எனவே நம்மை மேன்மைப்படுத்துவதே தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக்கி மேன்மைப்படுத்த தேவன் விரும்பினார். இளமையிலே அவனை அரசனாக்க ராஜ அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் அவன் அநேக பாடுகளுக்குள்ளே சோதனைகளை, வேதனைகளை கடக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுதும் தேவன் அவனை கைவிடவே இல்லை. அவனை ஓரிடத்தில் நம்பிக்கையின்றி சோர்ந்து போய் அமர்ந்திருக்க விடவில்லை. எப்பொழுதும் அவன் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவனாக, தொடர்ந்து எதிரிகளினாலே விரட்டப்பட்டவனாக இருந்தாலும் தேவனுடைய கரம் தொடர்ந்து அவனை தாங்கி கொண்டும் ஏந்தி கொண்டுமே இருந்தது. அவனுடைய பலவீன நேரத்தில் ஓடுவதற்கேற்ற, மான்களுக்குரிய அந்த வேக பலத்தை அவனுக்கு கொடுத்தார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவனுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்திருந்தார். அவனுடைய எல்லா இக்கட்டுகள் நேரத்திலையும் அவன் அவரிடத்திலிருந்தே ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனாக ஒரு பாதையை எடுத்து செல்லவில்லை, மாறாக அவர் காட்டுகிற வழியிலே அவன் சென்றிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, நமது வாழ்வும் சோதனைகளும் ஆசீர்வாதமாக வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். இன்று நீ கடினமான கரடுமுரடான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறாயோ, உன்னை உயர்த்தி உயர்ந்த நிலைக்கு, மேன்மையான நிலைக்கு வைக்க கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அவருடைய அன்பு கரம் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளில் என்னோடு கூட விசுவாசத்தோடு சொல், அவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கின்றார். அவர் தேவனாகிய கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நான் ஒரு நாளும் வீழ்கிறது இல்லை, விழுந்தாலும் என் கர்த்தர் எழச் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.